ஆக்சுவலாக அன்றைக்கி ரெகுலர் டே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஈவினிங் திடீர்னு நிலநடுக்கம் வந்துருச்சு. நான் அந்த டைமில் மாலில் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட ஆரம்பிச்சுது. ஷேக்கினஸ் நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இந்த எர்த்குவேக் கண்டினியூ ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் தாட்ஸ் இருந்துச்சு. பட் தேங்க்ஃபுல்லி கொஞ்ச நேரத்தில் எர்த்குவேக் நின்றுச்சு. நியூஸில் நீங்கள் பார்க்குறதுலாம் ஜப்பானில் நார்த் ஈஸ்ட் சைடில் நடந்த நிலநடுக்கம் தான். ஸோ அதோட தாக்கம் தான் எங்களுக்கு இங்கே டோக்கியோவில் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நிறைய பேரும் வந்து நாங்கள் சேஃபாக இருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம். மோஸ்ட்டாக இந்த நிலநடுக்கம் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறதே சொல்ல முடியாது இல்லையா. அதுலேயும் மெயினாக கிட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கிற டைமில் கூட இந்த மாதிரி ஹேப்பன் ஆகலாம். ஸோ அதுக்காக மெயினாக இங்கே ஜப்பானில் இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் எல்லா கிட்ஸுமே மேண்டேட்ரியாக இந்த ஹெட் கியரை வந்து எடுத்துகிட்டு போகணும். டைமில் இந்த ஹெட் கியரை எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் எப்படி எவாக்குவேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரில் எல்லாம் வந்து அப்பப்போ கண்டக்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நாங்களுமே கிட்ஸுக்கு வீட்டில் இதெல்லாம் வந்து ரிமைண்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த நிலநடுக்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே சொல்கிறதா, நம்மளால் இதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து இங்கே இருக்கோம்னா நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்காக ப்ரிகாஷியஸாக இருக்கணும்.